கணவன் மனைவி 2 பேருக்குள்ள ஏதோ ப்ராப்ளம் சொல்லி பேசிக்க மாட்டாங்க. இப்ப அவருக்கு காஃபி வேணும்னு சொல்லி முடங்குறாரு. அவங்களும் காஃபி எடுத்துட்டு வந்து வச்சுட்டு போயிடுறாங்க. இவங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா அந்த போர்டுல எழுதுவாங்க. அவரும் போட்டோ எடுத்துட்டு போயிட்டு வாங்கிட்டு வருவாரு. இவங்க 2 பேரும் பேசிக்க மாட்டாங்கன்றதுனால வெளியே போகும்போது காலிங் பெல் அடிச்சுட்டு போவாரு. காலிங் பெல் சவுண்ட் கேட்டதுமே இவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க அவர் வெளியே போறாருன்றத. அவங்க எழுதின பொருள்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வரும்போது எதையும் மெரிச்சிட்டு வந்துடுறாரு. இத பாக்குற அவங்களும் மாப்பிள்ளை எடுத்துட்டு வந்துட்டு அவர் ரூம் வாசல்ல வச்சுட்டு போயிடுறாங்க. அத பாக்குற அவரும் துடைக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவரு ஒழுங்கா துடைக்க மாட்டாருங்கிறதால காய்கறியை வேகமா வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்து அவரு ஒழுங்கா துடைக்க ஆரம்பிக்கிறாரு. கோவிட் டைம்ன்றதுனால 2 பேருமே ஒரே வீட்ல இருக்காங்க. ஆனா பேசிக்க மாட்டாங்க. ஆக்சுவலா இவங்க 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனைனா, இவங்களுக்கு புல்லாங்குழல் வாசிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஆனா ஒரு சண்டையில இவர் புல்லாங்குழல வாங்கி உடச்சு போட்டுறாரு. அதுல இருந்து இவங்க 2 பேருமே பேசிக்கிறது இல்ல. இவங்க ஒரு நாள் உடம்பு முடியாம இருமிட்டே இருக்காங்க. அதனால கோவிட் டெஸ்ட் கொடுத்து அனுப்புறாங்க. டெஸ்ட் ரிசல்ட் வர 2 நாள் ஆகும்னு சொல்றாங்க. அதனால இவங்க ரூமுக்குள்ளேயே இருக்காங்க. அதனால இவங்களுக்கு தேவையான சுடு தண்ணி கஷாயம் எல்லாமே இவரே பண்ணி தராரு. இப்ப டிவி பாத்துட்டு இருக்காரு. அப்ப நியூஸ்ல கோவிட் வந்த இறந்த பேஷண்ட் எல்லாம் கவர்மெண்டே அடக்கம் பண்ணிடும்னு சொல்றாங்க. இதை கேட்ட அவரு ரொம்பவும் பயந்து போயிடுறாரு. கோவிட் வந்தா ஒன்னாவே வரட்டும்னு சொல்லி இப்ப அவங்க ரூமுக்கு போய் பக்கத்துல படுத்துக்கிறாரு. பார்த்து டெஸ்ட் ரிசல்ட்ல கோவிட் நெகட்டிவ்னு வருது. இதை பார்த்த 2 பேருமே சிரிச்சுக்கிறாங்க. அவர் உடச்ச புல்லாங்குழல அவரே ரெடி பண்ணி கொடுக்கறாரு. இதை பார்த்து அவங்களும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க.